2013 ஆண்டில் சென்னை சிட்டியில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு கொலை நடந்திருக்கு. அதுதான் டாக்டர் சுப்பையாவோட மர்டர் கேஸ். இவர் பிரபலமான ஒரு நரம்பியல் மருத்துவர். இவரை பில்லோத் ஹாஸ்பிட்டல் எதற்கே வச்சு வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவம் அப்பயே பெரிய ஷாக்காக இருந்துருச்சு எல்லாருக்கும். இனிஷியலாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இது பிளான்ட் மர்டர்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி இஷ்யூ அப்புறம் மணி டிஸ்பியூட் காரணமாக இந்த அட்டாக் நடந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அப்புறம் ஹையட் கில்லரை யூஸ் பண்ணி இந்த மர்டரை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு இன்வெஸ்டிகேஷனில் வந்திருக்கு. 2021 சென்னை செஷன் கோர்ட்டில் இந்த வழக்கு 7 பேருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. இன்னும் 2 பேருக்கு லைஃப் இம்ப்ரூஸ்மெண்ட் வழங்கியிருக்காங்க, அதாவது ஆயுள் தண்டனை. கோர்ட் மெயினாக சிசிடிவி ஃபுட்டேஜ், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட், கன்ஃபெஷன் அப்புறம் மணி டிரான்ஸ்ஃபர் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டோரி இங்கே தான் ட்விஸ்ட் ஆகுது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து அக்யூசைடில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதாவது 2024 ஜூன் 14 அப்போது ஹைகோர்ட்டில் ஒரு ஷாக்கிங் வேர்டிக் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 பேரையும் அக்யூட் பண்ணி ரிலீஸ் செய்ய சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் முக்கியமாக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டிவிஆர் கிடைக்கல, சிசிடிவி ஃபுட்டேஜ் கம்ப்ளீட்டாக இல்லை, எடிட்டட் கிளிப்ஸை தான் இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால் சிசிடிவி எவிடன்ஸ் ரிலையபிளாக இல்லைன்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கூட கண்ட்ராடிக்ஷன் இருந்துச்சு. சில விட்னஸ் ஆக்சுவலாக க்ரைம் ஸ்பாட்டில் இருந்தாங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியலன்னு கோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஹைகோர்ட் ரொம்ப கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலை, க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு கோர்ட் ஸ்ட்ராங்காக ரீமார்க் கொடுத்துருச்சு. இதனால் ட்ரையல் கோர்ட் கொடுத்த டெத் சென்டென்ஸை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு அக்யூஸ்டை எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்க்கு ஆப்போசிட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை செட் அசைட் பண்ணி திரும்பி பனிஷ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மர்டர் ஒரு பிளான்டு கான்ஸ்பிரசி, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் காரணமாக அட்டாக் நடந்திருக்கு. ட்ரையல் கோர்ட் எவிடன்ஸை சரியாக தான் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் எவிடன்ஸை தப்பாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெத் சென்டென்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணலை. அந்த பனிஷ்மெண்ட்டை லைஃப் இம்ப்ரூஸ்மெண்ட்டாக மாற்றிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். 7 பேருக்கு லைஃப் சென்டென்ஸ், அதாவது ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. A1 பொன்னுசாமி அப்புறம் A2 மேரி புஷ்பம் இவங்களுக்கு அவங்களோட ஏஜ், அவங்களோட ரோலை கன்சிடர் பண்ணி கவர்னர்கிட்ட மர்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ண 8 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது தண்டனை கம்மி பண்ணுறதுக்கு அவங்க ஃபைல் பண்ணுறது தான் அந்த மர்சி பெட்டிஷன். இந்த கேஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.